எல்லாமே ஜாதி வெறி பிடிச்சவங்க, எல்லா டைரக்டர்களும் ஜாதி வெறி பிடிச்சவங்க. சின்ன கவுண்டர்னு வைக்கக்கூடாது, உடனே கொம்பு எடுத்துருவானுங்க. அப்பெல்லாம் பார்த்து ரசித்து சில்வர் ஜூப்ளி ஓடி போச்சு. ஜாதி பிரச்சனை வந்ததா, நல்ல வேற ஜாதி கீதி கவுண்டங்க டப்புன்னு என்ன லுக் விட்டான் பாருங்க, பயந்துட்டேன் நான். எங்கடா என்ன போட்டு தாளிக்க போறான்னு. இதுதான் எங்கள் உறவு. இதுக்கு மீறி இவன் கவுண்ட, நான் கவுண்டர் படம் எடுத்திருக்கேன், இதெல்லாம் ஒரு வெங்காயம் கிடையாது. தப்பான உணர்வுகளை விதித்து தப்பாக சமுதாயத்தை வழிநடத்திருக்கிறவர்கள் தான் தப்பான ஜாதிக்காரங்க. உலகத்திலேயே உயர்ந்த ஜாதி சினிமா ஜாதி தான். உலகத்திலேயே உயர்ந்த தொழில் நான் மாறுபடுறேன், விவசாயத்துக்கு அடுத்தது சினிமா தொழில் தான். நான் இங்கே வந்ததுக்கு முதல் ரீசனே ரஞ்சித் தான். ரஞ்சித் கோயம்புத்தூரில் எங்கள் ஊருக்காரர் தம்பி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோயம்புத்தூரில் நான் படித்த அதே கல்லூரியில் அவரும் படித்தார். ஸோ 2 பேர் காலேஜ் மேட்ஸ். அதுக்கப்புறம் நான் படித்த திரைப்பட கல்லூரியில் இவரும் படித்தார். ஸோ 2வது காலேஜ் மேட்டு. அதுக்கப்புறம் நம்ம இருக்கிற இண்டஸ்ட்ரியில் இவர் இருக்கிறாரு. அப்புறம் என் உறவுக்காரர். இனி இதை விட என்ன தகுதி வேணும் அவருக்கு? நீ நடிகராக இருந்தேன்னா டைரக்டராக இருந்தெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஃபஸ்ட்டு என்னுடைய தம்பி, அவ்வளோதான். அதுக்கு மேலே தான் அதெல்லாம். இது 2வது படம் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஆக்சுவலாக முதல் படம் இல்லை, இயக்கியிருக்காரு, அதான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் நடிக்கவே தெரியாத ஒரு நடிகர், வெளியெல்லாம் நடிக்க தெரியாது. அவன் யதார்த்தமாக இருப்பான். எப்போ பார்த்தாலும் என்ன வாங்கினா, நம்ம கோயம்புத்தூர்லேயோ அது ஃப்ளைட்லேயோ போகும்போது இறங்கணுன்னே, என்னங்கண்ணா எங்கேங்கண்ணா உங்களை கொண்டு போய் விடணும், தம்பி உன்னை எங்கே நான் இறக்கி விடணும் சொல்லு அப்படின்னு. இல்லைங்கண்ணா வாங்கண்ணா ஒன்றா போவான்னு. இவர் வண்டி சும்மா வரும், என் வண்டியில் இறக்கிடுவார். இப்படி எங்கண்ணா எதாவது சாப்பிட்றீங்களா? தம்பி கோயம்புத்தூர்னா நான் எப்போவுமே இங்கே படிக்கும்போதே ஒரு டீயும் தேங்காய் பண்ணு சாப்பிட்டேன். வாழ்க்கையில் நான் படிப்பை முடித்தவன். இந்த தேங்காய் பண்ணை சாப்பிட்டு தாண்டா நான் இங்கேருந்து மற்ற வேலையவே ஸ்டார்ட் பண்ணுவேன். உடனே போய் 2 பேர் ஒரு பேக்கரியில் உட்காந்து தேங்காய் பண்ணுன்னு டீயும் சாப்பிடுவோம். ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் 2 பேரும் க்ளோஸ். அவரை சந்திக்காத நாட்கள் எல்லாம் என் மனதிலே நான் அவரை வாழ்த்தி கொண்டிருப்பேன். அவரை சந்திக்கிற நாட்களெல்லாம் நேரில் வாழ்த்துவதை நான் பெருமையாக நினைத்து கொண்டிருக்கேன். இதுதான் எங்கள் உறவு. இதுக்கு மீறி இவன் கவுண்ட, நான் கவுண்டர் படம் எடுத்திருக்கேன், இதெல்லாம் ஒரு வெங்காயம் கிடையாது. கிடையாது. உணர்வு ரீதியான படங்கள் எடுக்கணும். தப்பான உணர்வுகளை விதித்து தப்பாக சமுதாயத்தை வழிநடத்திருக்கிறவர்கள் தான் தப்பான ஜாதிக்காரங்க. அவன் மேல் ஜாதியாக இருந்தாலும் சரி, இன்னொரு ஜாதியாக இருந்தாலும், நல்ல உணர்வுகளோடு நல்ல எண்ணத்தோடு நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கிற ஜாதி படமே எடுத்தால் கூட அவன் நல்ல ஜாதிக்காரன், அவ்வளோதான். பேர் அரசு ஜாதியை பற்றி கிழிச்செறிஞ்சிட்டான் பார்த்தீங்களா? வெப்போண்டாங்கிறான், வெய்யுங்கடா, அப்படி இல்லை எடுங்கடா அப்படிறான். இப்போ எது உண்மை எது போய் நான் ஒரே கன்ஃபியூஷனில் இருக்கேன். பிள்ளையார போய் ஜாதியில் சேர்த்துட்டான் பாரு. பிள்ளையார் பட்டியவே ஜாதியில் சேர்த்த ஒரே இயக்குனர் பேரரசு அவர்களே, உன் படம் எப்படி பேச வைக்குது பாத்தியா? ஐயோ, சிலுக்குவார்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. இது என்ன நம்பிங்க? சிலுக்கு பிறந்த ஊரா? இல்லை, சும்மா நம்ம ஊருக்காரங்க சார். தமிழ்நாட்டில் தாங்க உலகத்திலேயே பயங்கரமான கலைஞர்கள் சார், தமிழர்கள் எல்லாமே. ஒவ்வொரு ஊருக்கும் பேர் வச்சுருக்கானுங்க பாருங்க. சிலுக்குவார்பட்டி, ஆட்டையாம்பட்டி அப்படின்னா அங்கேயும் ஆட்டையை போட்டிருக்கானுங்க அந்த காலத்திலேயே. ஆட்டையாம்பட்டி, கொண்டலாம்பட்டி, அப்புறம் என்ன பட்டிப்பேன், ஏகப்பட்ட பட்டிகளை, ஒவ்வொன்றுமே வித்தியாசமான பேராக இருக்கும். அப்படியே இந்த பழனிக்கு அந்த பக்கம், இந்த தென் மாவட்டங்கள், அப்படியே இப்போ தேனி அந்த பக்கம் போனோம்னா எங்கள் ஊர் பக்கம் இருக்கிற, அதாவது கோயம்புத்தூர் சைடு கொங்கு மாவட்டத்தில் இருக்கிற அதே பேர் அங்கே இருக்கு. பொளவக்காளி பாளையம் அப்படின்னு ஒன்று. என்ன ஊர் பேர் சொல்லுங்க? பொளவக்காளி பாளையம். பொளவக்காளி பாளையம். அதுக்கு முன்னாடி ஒரு ஊர் போடி நாய்க்கனூர். பொளவக்காளி பாளையத்தை தாண்டி போனால் வாடி நாய்க்கனூர். சார் இது உண்மையாக இருக்கு.
இதே பார்த்தா அங்கே போடி நாய்க்குன்னு ஒன்று இருக்கு அந்த பக்கம். ஆக அந்தந்த ஊருக்கு எப்படி பேர் வந்ததுன்னா, அங்கங்கே வாழ்ந்த மக்களும் மண்ணும் நிலமும் அங்கே வாழ்ந்த பெரியவர்களும் அங்கே வாழ்க்கை நடத்திய அந்த பண்பாளர்களுடைய பேரை சார்ந்து தான் ஊர் இருந்தது. புளியம்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அதே மாதிரி ஒரு 4 இடத்துல இருக்குது. ஒரு இடத்துல வருஷத்துக்கு 3 போகம் விளையிற பூமி, அதுக்கு நஞ்சை புளியம்பட்டின்னு பேர் வச்சுட்டான். மழையே பெய்யாத ஒரு புளியம்பட்டி இருக்குது, அதுக்கு புஞ்சை புளியம்பட்டின்னு பேர். எப்படி திங்க் பண்ணியிருக்காங்க, யோசனை பண்ணி பாருங்க. நம்ம என்னமோ இங்கே உட்காந்து ஸ்கிரிப்ட் சரியாக பண்ணலன்றோம். இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் படிக்காத காலத்திலேயே பண்ணி எழுதி வச்சுருக்காங்க. அதனால தான் நான் வாழ்நாள் பூரா படம் எடுத்தா ஊர் பேரை தான் வைப்பேன் அப்படின்ட்டு என் தம்பி முடிவெடுத்து ஊர் பேரை மட்டும், ஏன்னா அதில் இலக்கியம் இருக்குது, அதில் ஒரு வரலாறு இருக்குது. கரெக்டாக கண்ணே? எப்படி உன்னை புகழ்ந்துட்டுனா அப்பா நல்ல வேறு ஜாதி கீதி கவுண்டங்க டப்புன்னு என்னை லுக் விட்டான் பாருங்க, பயந்துட்டேன் நான். எங்கடா எண்ணெய் போட்டு தாளிக்க போகிறேன் நான், தப்பிச்சேன். ஆக ஒரு ஒரு நல்ல திரைப்படமாக இது வந்திருக்கிறதுக்கு எல்லா அடையாளமும் இருக்குது. ஒரு ட்ரெய்லரை பார்க்கும்போதோ ஒரு பாடல் காட்சியை பார்க்கும்போதோ எந்த ஒரு விரசமும் இல்லாமல் எந்த ஒரு கதைக்களத்தை எடுத்திருக்குமோ அந்த கதைக்களத்தை ஒரே ஒரு டைலாக்ல அது அதை அழகாக கம்யூனிகேட் பண்ணிடுறாரு. அது விவசாயிகளுக்காக, அதாவது விவசாயிகளை கொச்சைப்படுத்துவதற்கான வசனமாக நான் நினைக்கல. அது பேசுகிறவனை பொறுத்து தான். பேசுகிறவன் அதை கையில் எடுத்துக்கிட்டு நீ விதைக்கிறத வயிற்றுல விதைடான்றான் பாருங்க. அது அவன் அந்த 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 கதாபாத்திரத்தோட ஜாதி வெறியை காட்டுது, ஏமாத்துற விஷயத்தை காட்டுது. அப்படியே அதோட நிறுத்திக்கிடுவோம். எல்லாமே ஜாதி வெறி பிடிச்சவங்க, எல்லா டைரக்டர்லையும் ஜாதி வெறி பிடிச்சவங்க. குறிப்பாக மற்ற இயக்குனர்கள் பேரையெல்லாம் சொல்லி நம்ம பேசக்கூடாது, மேடையில் நாகரிகம் அல்ல, மற்ற இயக்குனர்களுக்கும் அது நாகரிகம் அல்ல என்பதை நான் இங்கே தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா இயக்குனர்கள் எல்லாமே ஒன்று தான். அவனுடைய படைப்பாற்றல் என்பது ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். அவங்க கூட சேர்ந்து கதை எழுதுகிறவன் ஒருத்தனாக இருப்பான், இது பண்ணுறவன் ஒருத்தனாக இருப்பான். எப்படி ஒரே ஒரு இயக்குனர் தான் இதை பண்ணுறாருன்னெல்லாம் தயவு பண்ணி நமக்குள்ள ஒரு அவதூறோ அல்லது நமக்குள்ள ஒரு 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 வேற்றுமை உணர்வுகளையோ விதைத்து விட வேண்டாம் என்பதை நான் அன்போடு இங்கே மேடையில் பேசியிருக்கும் இயக்குனர்களையும் சரி, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருப்பவர்களையும் சரி நான் கேட்டுக்கிறேன். இயக்குனர்கள் எல்லாரும் ஒரே மாதிரியானவர்களாகவே, நாம் நல்லதாகவே நினைப்போம். கெட்டதாக எடுத்தான்னா அந்த படத்தை நிராகரிங்க. அதன் மூலமாக மட்டும்தான் அவர்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டுமே தவிர, நம்ம பேசி அப்புறம் உடனே இவங்க அங்கே நிற்பாங்க, அண்ணே அதை பற்றி சொன்னீங்களே அப்படின்னு. இது தேவையில்லாத. பார்த்தீங்களா, இப்போ கொஞ்ச நாளாகவே இசைஞானி அவர்களை பற்றி எல்லா ஊடகங்களும் மாறி மாறி கருத்து தெரிவிச்சிட்ருக்கு. இதெல்லாம் தேவையில்லை. அவர் ஏதாச்சும் சொன்னாரா? அவர் யாரோ கிட்ட கேட்குறாரு, அவ்வளோதான். அவர் ஒரே ஒரு விஷயம், எனக்கு தெரிய மிகச்சிறந்த கவிஞர் கண்ணதாசன் அவர் சொன்னார். அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி அதை யாரையும் புண்படுத்துக்காது. இப்போ நானே எனக்கு சிறந்தவர்னா ஒருத்தனை தான் சொல்ல முடியும். அதுக்காக ஒரு டைரக்டர் பேரை சொல்லிட்டு இன்னொரு டைரக்டர் பேரை சொல்ல அவர் என் மேலே தப்பாக நினைக்கக்கூடாது இல்லையா? நான் நேசிக்கிறவர்ன்றது ஒன்று இருக்குது, எனக்கு சிறந்தவராகப்படுவது என்பது ஒவ்வொரு மனிதனுக்கு உண்டான தனிப்பட்ட விஷயம். இதை போய் பெருசுப்படுத்தி இது பண்ணி ஐயையோ பெரிய பயமாக இருக்கு. இப்போ ஒரு ஊடகம் என்பது உண்மையான புரிதலோடு நேர்மையான விஷயங்களை மக்களுக்கு சென்றடைய சேர்ந்தால் நம்ம சமுதாயமும் வளரும், நமது ஊடகத்தை நேசிக்கிறவர்களும் அதை உங்கள் ஒரு குறிப்பிட்ட சேனலோ இதோ பத்திரிகையோ அந்த பத்திரிகையும் விரும்பி படிப்பாங்க. அடிக்கடி மாறி மாறி கருத்துக்களை போடுறதுனால என்னாகும், அந்த ஊடகத்தினுடைய உண்மைத்தன்மை மீது ஒரு 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 டவுட் வந்துடும். ஸோ அதை ஊடகங்களும் நம்ம அதை சரி செய்து கொள்ள வேண்டிய ஒரு நேரம் இது என்பதை சொல்லுவோம். ஏன்னா
நம்ம 24 மணி நேரத்தில் நம்ம மொபைலை ஆன் பண்ணால் 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பார்த்தா கூட அதில் 2 மணி நேரம் இந்த மாதிரி எதுக்குமே உபயோகப்படாத தேவையில்லாத கருத்துகள் முதலிடம் பெறுகிறது. வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒரு குழந்தை இருக்குது, குட்டி இருக்குது, நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த குழந்தைங்களை படிக்க வைக்க வேண்டிய ஒரு உணர்வு இருக்குது, பத்திரிகையாளர்களுக்கும் இருக்கிறது, அதை பார்க்குறவனுக்கும் இருக்குது. அது எல்லாத்தையும் விட்டுட்டு வேறு ஏதோ சம்மந்தமில்லாத ஒரு மேட்ரை தூக்கி மைண்டில் போட்டுக்கிட்டு இப்படியே போச்சுன்னா கொஞ்ச நாளில் ஒரு மனுஷன் மனுஷனாகவே இருக்க மாட்டான். தயவு பண்ணி இதை புரிஞ்சுக்குங்க. அதுக்காக கான்ட்ரவர்சி இப்போ கீழே இறங்கணுன்னே இருக்கு மகனே உனக்கு. என்ன கவுண்டம்பாளையம், சின்ன கவுண்டர்னு வைக்கக்கூடாது, உடனே கொம்பு எடுத்துருவானுங்க. அப்பெல்லாம் பார்த்து ரசித்து சில்வர் ஜூப்ளி ஓடி போச்சு. ஜாதி பிரச்சனை வந்ததா? சின்ன கவுண்டர் ரிலீஸ் ஆன பெரிய ஜாதி கொந்தளிப்பு வந்ததா என்ன? ஒருத்தர் வரல. சின்ன கவுண்டர்னா ஒரு விவசாயி பற்றி படம். கவுண்டனுங்க விவசாயத்தை தவிர எதுவும் தெரியாது அந்த காலத்தில். அந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரு கதையினுடைய பதிவு தான் சின்ன கவுண்டர், அவ்வளோதான். அது சின்ன கவுண்டர் மாதிரியே நிறைய பேர், நிறைய கவுண்டர்கள் இருக்காங்க. கவுண்டர்களில் எத்தனை வகைகள் இருக்குன்றது பார்த்தீங்கன்னா அது ஏகப்பட்ட வகைகள் இருக்குது. அதெல்லாம் சொன்னால் அப்புறம் ஜாதியை பிரசங்கம் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதில் எந்த கவுண்டர் நீ கேட்பேன். இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. எனக்கு பாதி தெரியும், பாதி எனக்கு தெரியாது. என் ஜாதியே என்னன்னு எனக்கு தெரியாது. இப்போ ஒரே ஒரு ஜாதி, சினிமா ஜாதி. நாங்கள் எல்லாம் சினிமாக்காரனுங்க, சினிமா ஜாதி, அவ்வளோ. உலகத்திலேயே உயர்ந்த ஜாதி சினிமா ஜாதி தான். உலகத்திலேயே உயர்ந்த தொழில் நான் மாறுபடுறேன், விவசாயத்துக்கு அடுத்தது சினிமா தொழில் தான். ஏன்னா சினிமா தொழில் எப்படின்னா விவசாயத்தோடு ஒப்பிட்டு சொன்னால் சினிமாவுக்கும் விவசாயத்துக்கு என்னென்னலாம் தேவையோ அதே சினிமாவுக்கும் தேவை. நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துங்க. அதெல்லாம் திருப்பி சொன்னால் ரொம்ப டைம் ஆகிட்டு. விவசாயி தேவை, ஒரு டைரக்டர் தேவை, நிலம் தேவை, ஒரு ப்ரொடியூசர் தேவை, இல்லை வெள்ளாமை போடுறதுக்கு பணம் தேவை, ஒரு ஃபைனான்சியர் தேவை, புரியுங்க. ஒர்க்கர்ஸ் தேவை, லைட்மேன் தேவை, கலப்பை வேலை செய்கிறதுக்கு, களை எடுக்கிறதுக்கு, நாற்று நடுறதுக்கு, கதிர் அறுக்கிறதுக்கு ஆள் தேவை. இதெல்லாம் முடித்து வெளியே கொண்டாந்தால் வியாபாரம், டிஸ்ட்ரிபியூஷன். ஆமாம், நம்ம ஒரு மூட்டை நெல் விளைய வைக்கிறதுக்கு 500 செலவாச்சானா அவனை 150 ரூபாய்க்கு கேட்பானுங்க. இதுதான் டிஸ்ட்ரிபியூஷன். கடைசியில் திருட்டுத்தனமாக வீட்டில் ஏதோ ஒரு சேனலில் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. அதை விதைச்சவன் இங்கே கடன் வாங்கிட்டு டெய்லி தயாரிப்பாளர் சங்கத்தில் இங்கேயும் பஞ்சாயத்துன்னு ஓடிட்டுருப்பான்.